வணக்கம் மக்களே. நம்மளோட ஃபஸ்ட்டு விலாக்னு வைங்களேன், ஃபுல் விலாகு. நமக்கு கோழியை நீக்கி விட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சுங்க. அரிசி போட்டோடனே எல்லாம் தீவனம் நீங்கள் வந்துடுச்சுங்க எல்லாமே. இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குதுன்னு வைங்களேன். எனக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஏகப்பட்ட வேலை இருக்குதுன்னு எனக்கு பாருங்கள். குப்பை மேட்டில் 4-5 கோழி எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. இதுக்கு வந்து குப்பையை வெட்டி விட்டு அதில் இருக்கிற புழுவையெல்லாம் எப்பவுமே திங்கின்னு வைங்களேன். இன்னும் மம்முட்டி எடுக்கலிங்க. மம்முட்டி தொலைவிட்டு இருந்தாங்களா, மம்முட்டி இடைக்குமானேன்றுச்சு. சரி அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கோழி குஞ்சுகளுக்குள்ளே தண்ணி ஊற்றணும்னுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளேட்லாம் கழுவி வச்சு இதுதான் நம்ம செலவே இல்லாமல் ஒரு இதுன்னு வைங்களேன். எப்போவுமே இருக்கிற பொருளை வச்சு எப்போவுமே பயன்படுத்திக்கிட்டுன்னு வைங்களேன். போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டுங்க. தொட்டியில் கொஞ்சம் பாசம் முடிச்சிருந்ததுங்க, அதை அப்படியே கழுவி ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க ஃபுல்லாக. ஏன்னா மறுபடியும் அது கோழி அதே இடத்துல ஈரம் இருக்கிற இடத்துல தான் கோழி வரைக்குதுங்களே. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் மண்ணும் சேர்ந்து போயிருதுங்க எல்லா பக்கமும். சரி அதனால் சுத்தமாக கழுவி எப்பவுமே டெய்லி ஊற்றி வச்சுருவோங்க இந்த மாதிரிங்க. ஒரு வழியை மம்முட்டி கிடச்சிருச்சுங்க. மம்முட்டி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, குப்பைமேட்டை நம்ம பறைக்கணுமா இல்லைங்களா, அந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஏதோ தீவன செலவு குறைக்கலான்னு சொல்லிவிட்டு எப்பவுமே குப்பைமேட்டை நான் பறைச்சி விட்ருங்க. 2 நாளைக்கு வரைக்கும் பறைப்பேன்னு வைங்களேன். இந்த மாதிரி பறைச்சி போட்டோம்னா கோழி நமக்கு நல்லா பறைக்குன்னு வைங்களேன். பறைச்சி அதில் இருக்கிற புழுவையெல்லாம் நல்லா தின்னுக்குன்னு வைங்களேன். நமக்கு வேறு என்ன வேலைங்க, இதுதான் நம்ம வேலைங்க. நம்ம வேலையே விவசாயம் தாங்க. அப்புறம் இதை விட்டு போட்டு நம்ம என்ன வேலை பண்ணுறதுங்க இல்லைங்களா. இந்த வாட்டி கொஞ்சம் அம்மை நோய் அதிகமாக தாக்குனதுனால குஞ்சு ஏகப்பட்ட செத்து போச்சுங்க. அதனால் கொஞ்சம் இந்த வருஷம் வரத்து கம்மின்னு வைங்களேன். ஒரு கோழிக்கு எப்படி இருந்தாலும் இந்த கோழி 8 குஞ்சு பொரிச்சுதுங்க. இப்போ 2 குஞ்சு தான் நிற்கிதுன்னு வைங்களேன். பாருங்கள் எல்லாம் அம்மை நோய்ங்க இந்த வாட்டி. முன்னாடி ஆவாரம்பூ பொங்கலுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். கடுத்தாரிலே உடச்சிக்கலாங்க எல்லாமே. பூ பூத்துருக்குதுங்க இப்போ தான். அது மஞ்சள் கலரில் பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. அதை ஒட்டியே நமக்கு முருங்கை மரம் இருக்குதுங்க. முருங்கை மரத்தில் எப்பவுமே ஒடிச்சு போடுவோங்க. பழுத்தலையெல்லாம் இருந்ததுன்னா ஒடிச்சு போட்டுருன்னு வைங்களேன் எப்பவுமே. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா முருங்கை புழு விழுந்துருச்சுங்க. அதனால் இந்த வாட்டி ஒன்றும் சரியில்லைங்க. எல்லாமே முருங்கை செடி எல்லாமே அந்த இலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னு வைங்களேன். ஏதோ 1-2 தலை இப்போ கொழுந்து விட்டு தலையுதுங்க. பரவாயில்லைங்க இந்த வாட்டி அப்படியே. அப்புறம் அப்படியே நம்ம கோழி கருப்பு கோழி அப்படியே மொட்டு விட்ருக்குதுங்க. அவர் எங்கே மொட்டு விட்ருக்குறாருன்னு பாருங்களேன். நம்ம ட்ரம்மெல்லாம் இருக்குதுங்க, அதுக்குள்ளே வடை சட்டியெல்லாம் வச்சுருந்தாங்களா, அதில் ஏறி 5 மொட்டு விட்ருக்குறா அப்படிங்க. நான் இன்றைக்கி தான் பார்த்துங்க. எங்கடா கருங்கோழி மொட்டு விட காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா இங்கே விட்ருக்குதுங்க. அப்புறம் நம்ம வெள்ளாட ஒரு 3 குட்டி போட்டிருக்குறா அப்படிங்க. குட்டி போட்டு 1 வாரம் ஆச்சுங்க. நம்மளது பார்த்துட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணைங்களே வைங்களேன். இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னு வைங்களேன். மூளை வெள்ளாடுங்க 3 குட்டி போட்டிருக்குதுங்க. 2 கிடா குட்டிங்க, ஒரு மூட்டு குட்டிங்க. 3 வெள்ளாடு இருக்குதுங்க. இதுதான் அந்த வெள்ளாடுன்னு வைங்களேன். இந்த வெள்ளாடு வயசாகிடுச்சின்னு வைங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஈத்து போட்டுருச்சுங்க வெள்ளாடு. எப்பவுமே போட்டாலும் 2 குட்டி 3 குட்டி தாங்க எப்பவுமே. இதுதான் நம்ம வெள்ளாடுங்க. இதுதான் நம்ம செட்டுக்குங்க. வெள்ளாட்டுக்கு தனியாக ஒரு செட்டு போட்டாச்சுன்னு வைங்களேன். இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு வேலையெல்லாம் நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் வைங்களேன். நமக்கு விவசாயினாவே நிற்கிறக்கு நேரம் இருக்காதுங்க. குஞ்சுங்க கருப்பு குருவி ஒன்று எவ்வளோ அழகாக கூடு வச்சு குஞ்சு பொரிச்சிருக்குது. அது 3 மட்டும் விட்டுதுங்க. 3 குஞ்சும் பொரிச்சிச்சுங்களாட்டு இருக்குது. நல்லா எடுக்க முடியலன்னு வைங்களேன். நல்லா சந்துக்குள்ளும் வச்சுருந்ததுங்க. குஞ்சு பொரிச்சு பாருங்கள் எந்த இடத்துல வச்சுருக்குன்னு பாருங்கள். குஞ்சு 3 கூடு கட்டுச்சுங்க. ஒரு வீட்டில் முட்டை வச்சு குஞ்சு வச்சுருக்குங்க. நம்ம கருங்கோழி ஏகப்பட்ட கருங்கோழி நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 தாய்க்கோழி இருக்குன்னு வைங்களேன். பாருங்கள் இப்போ தான் 2 குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. சரி அதை ஏன் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு விட்டுங்க. அதிலேருந்து ஒரு முட்டை தொப்பி முட்டை எடுத்து வெளியே போட்டுங்க. அடுத்த வேலையை பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டுங்க. நம்ம வாழைக்கன்று 2 வச்சுருந்தோங்க. பூங்கன்றுமுங்க செவ்வாழைமுங்க. இப்போ தான் கன்று வாங்கிட்டு வந்தாங்களா, சரி தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிவிட்டு அந்த 2 கன்றுக்கும் தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு கத்திரி செடி ஒன்று ஒரு காய் இருந்தது, எங்கள் அம்மா உரிச்சிருச்சுங்களாட்டு இருக்குது. பார்ப்போங்க. நீ இது என்ன தண்ணி ஊற்றினாத்தால் தலைவன்ட்டு இருக்கிறாருங்க. ஆனால் தண்ணி ஃபுல்லாக ஊற்றியாச்சுங்க. நல்லா ஈரம் பண்ணியாச்சுன்னு வைங்களா. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே காஞ்சி போயிட மாட்டிருக்குங்க எல்லாமே. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் நம்ம சந்திப்போம்.